திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய தீவிர ஃபேன். இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல தெரியாதவங்களுக்கு இப்ப சொல்லிக்கிறேன். சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படிங்கிறதுனால சூப்பர் ஸ்டாருடைய எந்த படத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லார் மனசுலையும் நிக்கிறது ஒரு அருமையான படம். இன்னைக்கு 2K கிட்ஸும் கொண்டாடுறது ஒரு சூப்பரான படம். அதுதான் தளபதி. எஸ், அந்த படத்தை பத்தி தான் நீங்க நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் 1975 தன்னுடைய கெரியர் ஆரம்பிச்ச சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு 50th இயரை நோக்கி போயிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு சில படங்கள் மக்கள் மனசுல எப்பவுமே நீங்காத இடம் பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அந்த வகையில தளபதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். தளபதி படத்தை டைரக்ட் பண்ணது மணிரத்னம் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மணிரத்னம் சாரோட சூப்பர் ஸ்டார் ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமா தமிழ் சினிமால அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் பேசப்பட்டது. அதாவது என்னன்னா, இந்த படத்துல ஸ்டார் காஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த பேன் இண்டியா சொல்ற மாதிரி அந்த காலத்திலே ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், ஒரு பக்கம் மலையாள நடிகர் மம்முட்டி, அதுக்கப்புறம் நடிகை சோபனா, பானுப்பிரியா, அதுக்கப்புறம் கீதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. நாகேஷ் சார் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஷாருகாசன் சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதுக்கப்புறம் நடிகர் அரவிந்த் சாமிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது இந்த படம் தான். இந்த படம் தான் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிற்காலத்தில் அடுத்து ஒரு ரோஜா பண்ணார். ரோஜா பண்ணும்போது இவரு நம்ம தளபதி கலெக்டர்ல அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஃபெமிலியர் ஆயிட்டார். ஸோ அந்த வகையில தளபதி படத்தை பத்தி உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசலான் இருந்தேன். தளபதி படத்தை பத்தி சொல்லணும்னா, இயக்குனர் மணிரத்னம் அதுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு டீம் இருந்தது. அந்த டீம்ல கேமராமேன் அப்படின்னாலே பி ஸ்ரீராம், எடிட்டர்னாலே பி லெனின், வி டி விஜயன், இப்படிலாம் இருந்த காலகட்டங்கள் இருந்தது. அந்த மாதிரி டைம்ல ஒரு அக்னி நட்சத்திரம், கீதாஞ்சலி, இந்த படம்லாம் முடிச்சோன்னா அஞ்சலி அப்படிங்கிற படத்துல கேமராமேனை ஃபர்ஸ்ட் மாத்துறாரு. பி ஸ்ரீராமோட நான் ஒர்க் பண்ணல, இந்த படத்துல நான் ஒரு வித்தியாசமான ஒரு கேமராமேன் மது அம்பாட் அவரோட ஒர்க் பண்ண போறேன்னு. சோ மது அம்பாட்டோட அஞ்சலி ஒர்க் பண்ணாரு. அஞ்சலி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அஞ்சலிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டீம் மாத்துறேன். பி லெனின், வி டி விஜயன் இனிமே எடிட்டர் கிடையாது, கௌதம் ராஜு அண்ட் சுரேஷ் அர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் எடிட்டர் அப்படிங்கிறாரு. சோ அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேமராமேனா மது அம்பாட்டும் இல்ல, நான் இன்னொரு கேமராமேனை மலையாளத்துல இருந்து அப்படியே இறக்குறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சிவன் அப்படிங்கிற கேமராமேனை முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துறாரு இயக்குனர் மணிரத்னம். சோ சந்தோஷ் சிவன் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா சூப்பர் ஸ்டாருடைய படம் தளபதிக்கு. அண்ட் எடிட்டர் பாத்தீங்கன்னா வழக்கமா பி லெனின், வி டி விஜயன். இந்த படத்துல கௌதம் ராஜு அண்ட் சுரேஷ் ஹர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். மியூசிக் டைரக்டர் ஆல்வேஸ் இசைஞானி இளையராஜா அவர்கள். சோ இந்த படத்துல ஒரு மாஸ் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஸ்டார் காஸ்டிங், இந்த காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது இந்த கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறப்ப மணிரத்னம் ஒரு எபிக்க ரிலேட் பண்ணி படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துடைய கதை கர்ணனுடைய கதை. கர்ணன் யாரு? குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்த குழந்தை தான் கர்ணன். அதே சமயத்துல கர்ணன் வித்தை கத்துக்கிட்டது யாருக்கிட்ட, அதுக்கப்புறம் அவர் எப்படி துரியோதனோட சேர்ந்தாரு, இதெல்லாம் எபிக்கோட கதை. சோ இந்த கதை இப்படி இருந்தாலும் இந்த படத்துலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் கம்பேர் பண்ற மாதிரி அது கொஞ்சம் அப்படியே ரிலேட் பண்ற மாதிரி அந்த கதை இருக்கும். சோ இந்த படத்துடைய ஓப்பனிங்கே பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அன்னைய காலகட்டத்துல தியேட்டர்ல அப்படி அந்த ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே அந்த இதுதான் அப்படின்னு உடனே எல்லாம் என்ன நடக்குது, ஒரு 1959 அப்படின்னு அப்படி காமிச்சிட்டு அப்படியே லைட்டா அப்படி கேமரா திரும்ப ஒரு மாடு இருக்கும். அந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே இந்த போகி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வண்டி நிற்கும். இந்த வண்டி நிற்கும் போது ஒரு பொண்ணு அப்படி கதவை திறப்பாங்க. ஒருத்தர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போற கதவை திறந்தோடனே அப்படின்னு டக்குன்னு கதவை சாத்திட்டு அந்த அம்மா சாத்திட்டு உள்ள என்னடி அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு 13-14 வயசு இருக்கும், நிற மாசம் நிக்க அப்படின்னு சொல்லும் போது என்னடா லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கேன். ஏன்னா மெட்ராஸ்ல பாக்குறவங்களுக்கு இந்த வட்டார மொழி அப்படிங்கிறது அவ்வளவு பழக்கமாக ஆகல அப்போ. ஏன்னா திரைப்படங்கள் அவ்வளவா யூஸ் பண்ணல. ஏன்னா திரைப்படம் தான் உங்களுக்கு எல்லாமே நம்ம கத்துறது. அப்ப அந்த வட்டார மொழி பழக்கமாகும் போது என்னது நிக்க 13-14 வயசு இருக்கும் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் பிரசவலே அப்படின்னு அந்த ஒரு இதை சொல்றப்போ அந்த சீன் முடியுது. உடனே அந்த மாடெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த மாடு காமிக்கிறாங்க, அப்படியே அந்த புல்கட்டு, ஒரு மரம் காமிக்கிறாங்க. டெலிவரி ஆகுது, ஒரு குழந்தையோட சத்தம். என்னடா அது குழந்தை பிறகுற சீன் இருக்கு. ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் படம்னா ஃபர்ஸ்ட் சீன்ல எப்போ தலைவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த டைம் அது. ஸோ அது குழந்தை பிறந்தோன்னா உடனே அடுத்தது ஷார்ட் பார்த்தா அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த கூட்ஸ் வண்டியில் அப்படியே ஏற்றி விட்டுட்டு போ எங்கேயாவது போ, உன்னை யாராவது நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு துணியை சுற்றி அப்படி அனுப்புறது. அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த ட்ரெயின் கிளம்பிடுது. அந்த கூட்ஸ் வண்டியில் வச்ச அந்த டோர் டக்குனு ஓப்பன் ஆனோன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டம், குழந்தை கீழே விழுந்துருமோ அப்படிங்கிறப்போ அப்படியே ஓடி போய் அப்படின்னு அந்த சவுண்டு அப்படி கத்திட்டே நேராக போய் டப்புன்னு அப்படி தவறி கீழே விழுந்துட்டு அந்த ட்ராக்ல நின்று அப்படி கை அப்படி வச்சுட்டு இருக்கிற ஷாட் இன்னைக்கும் மறக்க முடியல.
அந்த இடத்துல இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் அப்படியே அந்த அந்த கூட்ஸ் வண்டியோடைய அந்த ஸ்டீம் இன்ஜினோட சவுண்டு அதுலேருந்து ஆரம்பிக்குது பாட்டு, சின்ன தாயவள்ங்கிற பாட்டு. அந்த சீன் நடிச்சாங்களே அந்த 13-14 வயசுல ஒரு ஹீரோயின், அவங்க எங்கன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் அவங்கள பார்க்கல. அப்புறம் விசாரிச்சு பார்த்தாலும் அவங்க ஏதோ ஒரு ஹிந்தி படத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க யாரு, அவங்க வேற என்ன படம் பண்ணியிருக்காங்க அது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஏக்கத்தையும் அந்த குழந்தையை விட்ட தவிப்பையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் அப்படியே ஆரம்பிக்கும் போது இப்போ எப்போ தலைவர் வருவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த சீன் பார்த்தா 1987 அப்படின்னு அப்படி காமிச்சு அப்படி வரும். அரவிந்த் சாமியை காமிப்பாங்க. அவரு தான் கலெக்ட். இந்த இடத்துல பார்த்தா போர்வெல் எங்கே தண்ணி கிடைக்குது, இங்கே தோண்டலாம் அப்படின்னா தண்ணி டக 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 அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தா தண்ணி வருது. தண்ணி வந்தோடனே உடனே ஒரு அம்மா சொல்லுது, அந்த கலெக்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி வர வச்சுட்டாராம். அவன் சொல்லுது, அந்த அம்மா தப்பு பண்ணிட்டிய அம்மா, ஒரே ஒரு பிள்ளையோட நிறுத்திட்டிய, இன்னொரு பிள்ளை மட்டும் பெற்றிருந்தா அப்படின்னோடனே அப்படியே அந்த ஸ்ரீவித்யாவுக்கு அப்படியே ஒரு நினப்பு. ஸ்ரீவித்யா ஜெய்சங்கர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அப்படியே ஒரு இந்நேரம் அவன் எங்கே இருக்கானோ, என்ன பண்ணுறானோ, அந்த பையன் எப்படி இருக்கானோ, எங்கே இருக்கானோ, என்னது இந்நேரம் அவன் எங்கே இருக்கானோ, அப்போ இன்னொரு பிள்ளை இருக்கு. கட் பண்ணால் அடுத்த ஷாட் சூப்பர் ஸ்டாரை காமிக்கிறாங்க. தியேட்டரே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டாரோடைய ஃபர்ஸ்ட் ஷாட். அப்போல்லாம் ஃபைட்டில் தான் இன்ட்ரோடக்ஷன் தலைவர். ஸோ அப்படி ஃபைட்டில் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னோன்னா அப்படியே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, என்ன இன்ட்ரோடக்ஷன். சோன்னு மழை நனைஞ்சி போய் அப்படியே அப்படி சூப்பர் ஸ்டார் அப்படி ஃபேஸில் ஒரு பாதி அப்படின்னு அப்படி காமிக்கும் போது இல்லை தலைவா அப்படின்னு அப்படியே எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க. ஆனால் இருந்தாலும் 2 செகண்ட் தான் இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் தளபதி தினேஷை காமிச்சிட்டாங்க. தலைவா கத்துறது கூட டைம் இல்லையே தலைவா, அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த படத்துடைய மேக்கிங்கே புதுசாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அந்த மழையில் ஃபுல் ஃபைட்டு முடிஞ்சோன்னா அங்கேருந்து வந்து அப்படியே அந்த முகத்தை அலம்பிட்டு சூப்பர் ஸ்டார் டைலாக் பேசுகிறாங்க. அங்கே தான் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேஸே ஃபுல்லாக பார்த்தாங்க. அது வரைக்கும் வந்து அந்த மழையில் நினைஞ்ச ஒரு உருவம். அந்த உருவத்தை பார்க்கும்போது இல்லையே என் தலைவன்னா அப்படி முடியெல்லாம் அப்படி சிலிப்பிட்டு அப்படி வந்து நிற்கணுமே அப்படின்னு நினச்ச அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பார்த்தது ரசிகர்களுக்கு அப்படின்னு இருந்தது. ஆனால் அந்த மேக்கிங்கில் எந்த விதமான குறையும் கிடையாது. இன்னைக்கு அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்படுது. அப்போது அந்த அடுத்த ஷாட் பார்க்குறப்போ அப்படி வந்து ரஜினி சாரை காமிக்கிறாங்க, ஒரு டைலாக் வருது. ஸோ என்ன அப்படின்னா ஒரு குப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர். ஸோ இந்த குழந்தைய வந்து யார் வளர்க்குறா அப்படின்னு பார்த்தா அந்த குப்பத்தில் இருக்கிற அந்த இதில் வண்ணாரப்பேட்டைக்கு பக்கத்தில் அந்த அப்படியே அந்த காவா உரமாக அந்த நீரில் வந்து அந்த குழந்தைய வளர்க்குறது ஒரு பாட்டி ஒன்று வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்த இந்த கதை வந்து அப்படியே போகுது. அவருக்கு ஃப்ரெண்டாக மம்முட்டி சாரை பார்க்கும்போது ஒரு தமிழ் படத்தில் பார்க்குறப்போ ஒரு பெரிய நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படி நடிப்பார், எப்படி இருக்கும், அவருடைய வாய்ஸ் அது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி டைலாக் பேச போகிறாரு. அப்போ இருக்கிற ரசிகர் வந்து மம்முட்டிக்கு ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து மம்முட்டி வரும்போதும் அதே மாதிரி மழையில் ஒரு ஷாட். ரமணன் என்ன பண்ணார் எனக்கு தெரியாது, ஆனால் ரமணன் உயிரோடு இல்லைண்ணா, இந்த சூர்யா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஷாட் வந்து அவ்வளோ டச்சிங்காக, அதாவது ஒரு மாஸ் சீன் அப்படின்வாங்கல்ல அப்படி இருக்கும். அப்போ உடனே ரஜினி சாரோட டைலாக், என்ன செய்வா தேவராஜன், என்னை கொண்டுடுவே இல்லை, ஒரு ரமணன் என்ன செஞ்சாரு கேளு அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஒரு நைட் டைம் ஷாட்டு, ஒரு இருட்டில், ஒரு ஹாஃப் லைட்டில், இதே மாதிரி தான். ஏன்னா சந்தோஷனோட கேமரா பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு லைட்டிங் பண்ணுறப்போ வந்து பயங்கரமாக லைட்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் படம், தமிழில் படம் பண்ணுறோம், அப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காரு. ஸோ இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் எப்படின்னா ஒரு படம் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ பண்ணுறாரு அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் அதே படம் தான் முன்னாடி, வேற படத்துக்கெல்லாம் போக மாட்டார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே டைமில் 4-5 படங்கள் வந்து பண்ணுவாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுலேயும் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஹிந்தி படங்களும் பண்ணிட்டு இருந்தார். ஹிந்தி படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், ஹிந்தி படத்தில் ஒரு லீட் ரோலு, ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டு, இது மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்காரு. அந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் தான் ஹம் அப்படிங்கிற படம்லாம் வந்தது 91. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு பாம்பேலேருந்து ஃப்ளைட்டு போட்டு வராரு ஃபஸ்ட்டு ஷாட். அந்த சமீபத்தில் கூட அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார். பாம்பேலேருந்து ஃப்ளைட் போட்டு வராரு. ஃபர்ஸ்ட் மணிரத்னம் படம், மணிரத்னம்னா வேறு மாதிரி இருக்கோ அப்படின்னு வந்து நின்னோடனே காஸ்டியூம் போட்டேன் அப்படின்னோடனே என்ன லூஸ் பேண்ட்டு லூஸ் ஷர்ட். மணிரத்ன படைய டைட் பண்ணி கொண்டு வா, என்ன அப்படின்னோடனே டைட் பண்ணி கொண்டு வராங்க. டைட் பண்ணி கொண்டு வந்தோன்னே சரி செருப்பு ஷூ கொண்டு வா அப்படின்னா ஷூ. சரி இவர் வந்து காலைல வாக்கிங் போகிற ஷூ எடுத்து போட்டு போனேன்னு சமீபத்தில் அவரே சொன்னார். ஷார்ட்லாம் எடுத்து போட்டு போனோன்னா மணிரத்னம் ஃபஸ்ட் நாள் சரி டிசப்பாயின்ட் பண்ண வேணான்ட்டு அந்த ஷார்ட்லாம் வச்சு எடுத்துகிட்டு, அதான் அந்த சோபனாட்ட அவர் பேசுகிற அந்த ஷாட், அந்த படிக்கட்டுக்கிட்ட அந்த ஷாட் வச்சு எடுத்துகிட்டு முடித்தோடனே
இவர் மணிரத்னம் சார் வந்து நாளையிலேருந்து சட்டை வந்து நீங்கள் வந்து அழுக்காக தான் போட்டு வரணும், நீ ஏரியா ரவுடி அப்படின்னு இருக்காரு. அழுக்காவா அப்படின்னோடனே செருப்பு தான் போட்டு வரணும். சரி ஓகேங்க செருப்பா அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்துக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்த அந்த நாட்களே வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு 15 நாள் 20 நாளில் படம் முடிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 45 நாள் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க்கு நடக்குது. இந்த படத்தில் ஒவ்வொரு ஷாட் அப்படி காமிக்கணும் அப்படின்னா மணிரத்னம் சாரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கிளாரிட்டி, ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி காமிக்கலாம், மேக்கப் போட்டு வெள்ளையாக காமிக்கலாமா இல்லை கருப்பாகவே காமிக்கலாம், இல்லை இஸ் அ கலர் ஆஃப் த எர்த், இந்த மண்ணுடைய நிறம் ஒரு நிறத்தில் அவரை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லைட்டிங் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஏதாவது ஒரு ஷாட் அப்படின்னா சந்தோஷம் வந்து லைட்டிங் கொட்டா அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கலாம், உடனே சூப்பர் ஸ்டார் வந்து நான் போய் தூங்கிட்டு வரேன் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் எங்கெல்லாம் டைம் விடுதோ துண்டு விரிச்சு போட்டு தூங்கியிருக்காரு. ஸோ துண்டு விரிச்சு போட்டு தூங்குறது அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்திருக்காரு, கீழே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவர் கட்டிலில் அரவிந்த் சாமி போய் படுத்திருக்காரு. அரவிந்த் சாமி படுக்கும்போது ஐயோ இன்னும் சூப்பர் ஸ்டார் கீழே தூங்கியிருக்காரு, பரவாயில்ல எனக்கு இதை பழகிடுச்சு அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் இது என்ன மாதிரி படம் என்ன மாதிரி கதை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ஓகே சொல்லிட்டாருன்னா நிறைய கேள்விகள்லாம் கேட்டு ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அந்த டேரக்டர் எப்படி எடுக்கிறார், அவருக்கான மரியாதை என்ன, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும். இஸ் அ டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே பண்ணது. ஸோ இந்த கதையில் இப்படி போனாலும் இந்த ஷூட்டிங்கில் இன்னொரு முக்கியமானது என்னன்னா ஆர்ட் டைரக்டர் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தோட்டாதரணி அவர்கள். தோட்டாதரணி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவருடைய கிரியேட்டிவ் இதுதான். அவர் அந்த காலத்தில் ஒரு டாடா சுமோ வச்சிருந்தாராம். அந்த டாடா சுமோக்கே பின்னாடி வந்து டாடா சுமோ அப்படின்னு இருக்கும், அதை இவர் மாற்றி தோட்டா சுமோ அப்படின்னு மாற்றிட்டார். அந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப ஒரு எப்பவுமே ஒரு கிரியேட்டிவ் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் தோட்டாதரணி. ஸோ தோட்டாதரணி வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் அந்த மழையில் நடக்கிற அந்த ஃபைட்டு நடக்கிறப்போ ஃபுல்லாக இவருக்கு அசிஸ்டண்டாக ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் பிற்காலத்தில் இப்போ ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர், அசிஸ்டண்டாக ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் வந்து ரஜினி படம்ல ரஜினிகாந்த் படம்னா இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்காரு, ரஜினியவே வேடிக்கை பார்த்துருக்காரு. ஏன்னா ரஜினியோட பெரிய ஃபேன் அவர். ஸோ அவர் வந்து தலைவர் என்ன பண்ணுறாரு ஃபைட்டு செம்மையாக இருக்கு. இவர் தோட்டாதரணி நோட் பண்ணவனை கூப்பிட்டு என்ன எப்போ பாரு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற, யார் இது இந்த வேலையெல்லாம் செய்வோம், இல்லை அது ரஜினி அது அப்படின்னு இருக்காரு. இப்போ என்ன வேலை செய்யணும், நீ போய் இந்த பலகையெல்லாம் அடிச்சிருக்கோம்ல அதில் இருக்கிற ஆணியெல்லாம் பிடுங்க அப்படின்னு. சரிங்க சார் போயிட்டு திரும்பி வந்து சார் அதில் எந்த ஆணி தேவையான ஆணி எது தேவையில்லாத ஆணின்னு, நீ பிடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணி தான், போய் பிடுங்க அப்படின்னு இருக்கார். அந்த ஆர்ட் டைரக்டர் யாருன்னா கதிர். திருமலைன்னு ஒரு படத்துக்கு அவர் தான் வந்து ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பார். இதை கதிர் வந்து ஒரு தடவை என்கிட்ட நேரில் ஷேர் பண்ணார். அப்போ சொன்னார், அப்போ ரஜினியை பார்க்கும்போது இருந்த அந்த சந்தோஷம் என்னங்கிறத அவர் ஷேர் பண்ணுறப்ப இதை சொன்னார், என் குருநாதர்கிட்ட நான் வாங்கின ஃபஸ்ட்டு திட்டு சார் அப்படின்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ஏன்னா ரஜினி படம், ரஜினினாலே ஒரு வைப்பு, ஒரு அவங்களுக்குள்ள தன்னறியாமல் வரக்கூடிய ஒரு எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த தளபதியில் வந்து இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாகேஷ் சார்னா காமெடி, அது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ரோல், பந்துலு அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ரோல் பண்ணும்போது அந்த பந்துலுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மம்முட்டிக்கு ஒரு ரைட் ஹேண்டா ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. அந்த கேரக்டரே வந்து எப்படின்னா அந்த பேசுகிற விதம், மம்முட்டி கேட்கும்போது எத்தனை பேர் அப்படின்னோடனே இவர் ஒருத்தர் சூர்யா அப்படின்னு. ஸோ அந்த ஹெசிடேஷனோட பேசுறது, அந்த கேரக்டரும் ரொம்ப அருமையாக இருக்கும் பந்துலோட கேரக்டரும். அதுவும் குறிப்பாக அந்த பொண்ணு பார்க்குற சீன் போகும்போது எங்களுக்கு மோதிரம் வச்சு பேசுகிறது வழக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஷாட் வந்து அந்த இப்படி குனிஞ்சிட்டு எப்படி அந்த தட்டை இப்படி வச்சுட்டு இருக்கிற ஷாட், அதை பார்க்கும்போது எனக்கு தில்லானா மோனாம்பாளில் பார்த்த மாதிரி இருக்கும். நான் தான் வைத்தி அப்படின்வார். அந்த மாதிரி வந்து அந்த ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா அந்த கேரக்டர்லேருந்து கிராஃபே தாண்ட மாட்டாராம். இது என்ன வட்டம்னு கேட்பான், அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருப்பான், அந்த வட்டத்தையும் தாண்ட மாட்டார், வட்டத்துக்கு வெளியிலையும் போக மாட்டார். அது மாதிரி ஒரு கரெக்டான கிராஃபில் வந்து நடிப்பார் நாகேஷ் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாகேஷ் சார், அதுக்கப்புறம் ஷாருகாசன் சார், அது மறக்கவே முடியாது. இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுமே அந்த லேண்ட்மார்க் சீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷாருகாசன் வந்து பேசுகிற டைலாக்ல வந்து அவர் மம்முட்டி வந்து பொண்ணு கேட்பார், சூர்யா யார் பொண்ணும் யார் பையன் அப்படின்னா. அப்போ சொல்லும்போது இவர் வந்து மம்முட்டி உடனே டைலாக் வரும், நீ கிட்ட கொடுப்பியா, அவன் கொடுப்பா, கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பா,
நீ என்ன பண்ற, கலெக்டர் ஆஃபீஸில் குப்பை ஓட்டிட்டு இருக்க, கட்டி வையண்டா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் மம்முட்டிக்கிட்ட. ஆக்சுவலாக அந்த அந்த வாய்ஸை பார்த்துட்டு தான் அப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே மம்முட்டி மாதிரி பேசுறது தான், இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கணீர் கணீர் கணீர்னு இருக்கும். அப்போ ஷாருகாசன் சொல்ற டயலாகா இருக்கும், நான் செத்தாப்புறம் அப்படின்னு சொல்றது. இந்த டயலாக்லாம் வந்து மறக்கவே முடியல இப்போ வரைக்குமே. தமிழ் சினிமாவில் வந்து மறக்க முடியாத ஒரு டயலாக்காக, மறக்க முடியாத ஒரு சீனாக தளபதியில வந்து ஒவ்வொரு ஷாட்டுமே சொல்லப்படுது. அந்த லெவலுக்கு வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஷாட்டை கம்போஸ் பண்ண விதம், டயலாக் எழுதினது. இன்னும் சொல்ல போனா மணிரத்னம் அவர்களுக்கு வந்து எப்பவுமே ரைட்டர் இருப்பாங்க. சுஜாதா, பாலகுமார் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் இந்த படம் வந்து ஃபுல்லாவே வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் மணிரத்னம் சாரே தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில வந்து இந்த படத்துடைய டயலாக், அதுக்கப்புறம் கேமரா, சந்தோஷ் சிவன் சொல்லும் போது லைட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நேச்சுரலா எப்பவுமே அந்த அவன் வந்து அந்த கர்ணனை ஒரு ரெஃபரன்ஸா வச்சது அப்படிங்கிறதுனால சூரியனுடைய அந்த இது இருக்கணும், ஒளி இருக்கணும், அந்த சன் செட், சன்ரைஸ், அந்த பேக் டிராப், அதுல ரஜினி சாரை காமிக்கிறது, இது எல்லா சீன், அது லவ் சீனா இருந்தாலும் சரி, ஜெய்சங்கர் வந்து பேசுற சீனா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா சீன்லயும் வந்து அந்த சன்னோட ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சந்தோஷம் பண்ணியிருப்பார். ஒரு ஹீரோ வந்து ஃபுல் ஃபேஸ் காமிக்கிறது வேற, இதுல படத்துல பாத்தீங்கன்னா பேக் ஷாட், சில் அவுட் ஷாட்னா நிழல் மட்டும்தான் தெரியும். அதுலயே வந்து அந்த எப்படி அது ஒரு ஆர்டிஸ்டிக்கா அதை வந்து ஃபிலிம் ஆக்கியிருப்பாங்க. அந்த வகையில் ஒரு இடத்துல வந்து அந்த கலெக்டரோட ஒரு சும்மா ஒரு ஏரியாவில் ஒரு அடிச்சிட்டு இருப்பாங்க, அடியெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. ரஜினி சார் வந்து அந்த கேட்டில் இப்படி கை வச்சுட்டு இப்படி நிற்பார். பேக் ஷாட் தான் காம்பான், இப்படி கை இப்படி வச்சுட்டு கேட்டில் இப்படி கை வச்சுட்டு இப்படி பேக் ஷாட் தான் காம்பான். கலெக்டர் வண்டி வரும், வந்தோடனே அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு ஷாட்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் எத்தனை படத்தில் பார்த்துருந்தாலும் இந்த படத்துடைய போஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும். அந்த படத்துடைய போஸ்டர் அப்படிங்கும்போது என்னன்னா ஒயிட் பேக்ரவுண்ட், ஒன்றுமே கிடையாது, ஒயிட் பேக்ரவுண்ட், தளபதி, அவ்வளோதான். என்னடா அது ஒயிட் பேக்ரவுண்டு தளபதி, இப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கு. இந்த படம் வந்து அந்த பீரியடில் வந்து பல தியேட்டர்களில் இந்த ரக்கமா கையை தட்டு இந்த பாட்டு வரும்போது சுற்றி சீரியல் லைட்லாம் போடுவாங்க. அந்த சீரியல் லைட், டிஸ்கோ லைட்னு ஒன்று சொல்லுவாங்க. அது போட்டு அந்த ஜகஜங் ஜங் 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 ஜகஜங் ஜங் 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 டங் டக 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 அப்படின்னா அந்த சீரியல் லைட் ஓடும். ஸோ இதெல்லாம் வந்து நான் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். இது பல பேருக்கு அந்த நினைவுகள் இருக்கும் அந்த தியேட்டரில் பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாலே வில்லன் அப்படின்னோடனே அந்த படத்தில் எஸ் அமரீஷ் புரி ஃப்ரம் நார்த் இந்தியா. ஓம் புரி அவருடைய பிரதர், அமரீஷ் புரி வந்து அண்ணன். ஸோ அமரீஷ் புரி வந்து இந்த படத்தில் அந்த மொட்டை அடிச்சிட்டு ஒரு கேரக்டர் கலிவர்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். வாய்ஸு அப்படி ஒரு வாய்ஸ். அந்த கேரக்டர் வந்து இப்படி பேசும்போதே, தேவராஜ் ஒரு பொறுக்கி ஏன் கூடவா, ஒன்று தேவராஜோட பெரிய ஆளாக்கி காட்டுறேன். இந்த டயலாக் அப்படியே நான் யோசிச்சு பார்க்குறேன், யார் வாய்ஸியாது? ஒருவேளை யாராவது டப்பிங் பண்ணியிருப்பாங்களா, இல்லை அமரீஷ் புரியா ஓனா பேசியிருக்காரா? எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாள் இருந்தது. அப்புறம் அமரீஷ் புரியா தான் ஓனா பேசினாருங்கிறாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு அது சரியாக தெரியல, யார் பேசியிருக்காருன்னு இன்னும் தெரில எனக்கு. ஆனால் அந்த வாய்ஸுக்கே அப்படி ஒரு வேல்யூ. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாகிரபிக்கல் வைஸில் வந்து எங்கே ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குழப்பியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மணிரத்னம் சார் பொதுவாக ஃபாரினில் போய்லாம் படம் எடுக்க மாட்டார். எப்பவுமே இந்தியாவுக்குள்ளேயே எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ணணுமோ கவர் பண்ணிவிடுவார். கதைப்படி என்னென்னா, மெட்ராஸில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட், ஓகே மெட்ராஸில் ஒரு ரவுடிங்கிறதுனால இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அரேஞ்ச் ஆகி மெட்ராஸுக்கு வர்றதும், அந்த மெட்ராஸுக்கு வந்தோடனே இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு பார்க்குறதும் இப்படி தான் இருக்கும். ஸோ கதைப்படி ஒரு டவுட்டன் பக்கத்தில் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது எங்கேயுமே ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டார். திடீர்னு பார்த்தா மைசூர் மகாராஜா சிலையை காமிச்சு, அந்த மைசூர் மகாராஜா, அப்போல்லாம் மைசூர் பெங்களூர்லாம் நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எப்பயாவது டூருக்கு போனால் தான் உண்டு. இப்போ தானே இந்த ட்ராவல் பண்ணுறதெல்லாம். அப்போல்லாம் வந்து ஊருக்கு போகிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மைசூரை பார்த்ததே, நான்லாம் ஃபஸ்ட் டைம் மைசூரை பார்த்ததே தளபதி படத்தில் தான். ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நம்ம இருக்கும்போது முதல் முறையாக படத்தில் தான் பார்க்க முடியும் அந்த ஊர்லாம். ஸோ அந்த ஷாட் காமிக்கும் போது அந்த மைசூர் மகாராஜா சிலைக்கிட்ட அந்த மர்டர் நடக்கிறது, இந்த மாதிரியான ஷாட்லாம் பார்க்குறப்ப ஜாகிரபி ஊரில் அது மைசூரில் நடக்குதோ, கட் பண்ணால் பார்த்தா சென்னையில் நடக்குது கதை. கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு காமிச்சா விதான் சௌதா மாதிரி ஒரு இடத்துல காமிப்பாங்க, பெரிய கலெக்டர் ஆஃபீஸு. அப்படி ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. ஸோ இப்படி ஜாகிரபிக்கெல்லாம் அந்த படத்தை வந்து இங்கே தான் கிடையாது, மிக்ஸ் பண்ணி பொள்ளாச்சியில் எடுத்திருப்பாங்க, மைசூரில் எடுத்திருப்பாங்க, சென்னையில் எடுத்திருப்பாங்க. அப்படியே அங்கே அந்த படம் இன்ன வரைக்கும் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ரிவ்யூ போடும்போது கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதை நல்லா நோட் பண்ணி பாருங்க, இது எனக்குன்னு இந்த ஊரில் எடுத்த மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து ரஜினி சார் வந்து சொல்லுவார், இதுக்கெல்லாம் யார் காரணம், சப் இன்ஸ்பெக்டர் பழனிவேல் அப்படின்னோன்னா அந்த போலீஸ்காரனை பிடிச்சி அவன் கையை வெட்டுற சீன் ஒன்று வரும். அதை வெட்டும் போது சோபனா வந்து பஸ்லேருந்து பார்த்துருவாங்க.
நீ இவ்வளோ பெரிய ரவுடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஷாட். ஸோ அந்த பஸ்லேருந்து அவங்க பார்க்கணும், இவர் வந்து இந்த கையை வெட்டணும். கையை வெட்டும் போது பஸ்லேருந்து பார்ப்பான். பஸ்ஸு சிவப்பு கலரில் இருக்கும். அந்த பீரியடில் மெட்ராஸில் அப்படி ஒரு பஸ்ஸே கிடையாது. சிவப்பு கலரில் இருக்கும். கர்நாடகாவில் எடுத்த சீன் அது. ஸோ அந்த சிவப்பு கலரில் இருக்கும். அதை பார்க்குறப்ப இன்னும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கலவரம் நடக்கும். கலவரம் நடக்கும்போது பார்த்தோன்னா அந்த ஃபுல்லாக போர்டெல்லாம் பார்த்தா வேறு மொழியில் எழுதியிருக்கும். அது தெலுங்கா மலையாளமான்னு வேறு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே ஜாகிரபிக்கல் சேஞ்சுன்னு இந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமாக எல்லா இடத்துலையும் வந்து ஷூட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படத்தோட லைட்டிங்கு, அப்புறம் அந்த படத்தில் அவர் சொல்லக்கூடிய கதையில் சொல்லக்கூடிய மணிரத்னம் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயத்தையும் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் சொல்லுவார். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை மதிக்கணும், அம்மா கிட்ட மதிப்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத இப்பவும் சொல்லுவாங்க. மன்னன் படம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அம்மா என்ற அடைக்காதை பாட்டு பாடுறப்ப எல்லா ரசிகர்களும் வந்து தான் அம்மாவுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. ஏன்னா திரைப்படம் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மனசில் பதிய வைக்குது, மாற்றத்தை தருது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வகையில் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதவைக்கு மறுமணம் அப்படிங்கிறது பல திரைப்படங்கள் எடுத்திருந்தாலும் இந்த படத்தில் வந்து பானுப்பிரியா வந்து ஒரு விடோவராக வருவாங்க. அதான் பானுப்பிரியா வீட்டுக்காரர் தான் அந்த தளபதி தினேஷ், அவர் தான் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அடித்து கொண்டு வருவார். ஸோ அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது தமிழழகி அப்படின்னு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அதில் வந்து அந்த தமிழுடைய டச் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பேர் வைக்கிற ஷாட்டில். ஏன்னா இப்போல்லாம் பேர் வைக்கும்போது நம்ம என்ன ஃபேன்சியாக டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கிறோம். பட் அன்றைக்கே வந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அழகி, தமிழழகி அப்படின்னு வைப்பார். அதுக்கப்புறம் வந்து பானுப்பிரியாவுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மம்முட்டி வந்து கூப்பிட்டு, சூர்யா நான் சொன்னா நீ கேட்பல அப்படின்னு சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னு, போட்டு வைடா சந்தோஷமா இருப்பா வைடா அப்படின்னு அவனை அந்த பொண்ணுகிட்ட இவன் பார்த்துப்பான், நல்லா பார்த்துப்பான், சூர்யா பார்த்துப்பான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு சீனாக பண்ணியிருப்பார். ஒரு விடோவருக்கு ரீமேரேஜ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது அந்த ஒரு தயக்கம், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்டை கொண்டது நான் தான், அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைக்கும் அந்த பொண்ணுக்கும் நீ தான் காவல், யார் கொண்டானோ அவனே தான் காவல் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே. அப்போ அந்த சூப்பர் ஸ்டார் நடந்து வரும்போது ஒரு பாட்டு ஒன்று வருது. அந்த பாட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். படத்தில் முழுசாக இல்லை. புத்தம்புது பூ பூத்ததோ என் அருகில் தேன் வார்த்ததோ, இந்த பாட்டு படத்தில் ஃபுல்லாக இல்லை, ஆனால் அப்படியே அந்த ஹம்மிங் வரும். அது சொல்லும்போது அப்படியே அப்போ தான் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். அப்போ அந்த கிழவி வந்து அந்த ஆரத்தி எடுக்கிற சீனு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கட்டி வச்சிட்டாரு, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த பொண்ணுக்கு எதுவும் நினச்சிடக்கூடாது, பானுப்பிரியா எதுவும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெறும் காவல், இந்த கையாலேயே அவனை கொண்ட பாவினா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவர் ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த திரைக்கதையில் அந்த இடம் வந்து ரொம்ப டச்சிங்காக வரும். ஸோ பானுப்பிரியா வந்து ஓகே ஐ அக்செப்ட், எனக்காக நீ காவலுக்கு இருக்க அப்படிங்கிறதும், அந்த பொண்ணு எப்படி வந்து ரஜினி ஏற்றுக்கிறா அப்படிங்கிறதும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மைல். அப்புறம் அவருக்காக ஒன்று செய்யணும். அப்போ அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்க கதையை வச்சு நம்ம போய் அந்த 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 அம்மாவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். அந்த வகையில் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு மம்முட்டியும் ரஜினி சாருடைய நட்பு, அது பல பேர் கேட்டாங்க. சார் முதல் ஷாட்டில் மம்முட்டி வந்து ரமணா உயிரோட இல்லைன்னு நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த ஷாட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து முடித்து வந்த உடனே மம்முட்டி வராரு, ரமணா செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தான் சரி, என் கூடவே இருக்கியா அப்படிங்கிறார். என்ன சார் இது, ஒன்றுமே பெரிய பேக் ஸ்டோரி எதுவும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி என்ன சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் பார்த்தாங்க நான் சொல்கிறோம். இல்லை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், முதல் தடவை பார்த்தோன்னே எனக்கு லவ் வந்துருச்சுங்கிறத நம்புறீங்களா? நம்புகிறேன் சார். ஏன் அப்போ முதல் தடவை பார்க்கும்போதே நட்பு வரக்கூடாது? வரும் சார், சில பேருக்குள்ள சிங்க்கு சார், அது அந்த சிங்க் அங்கே வந்திருக்கு, அதுதான் அந்த ஷாட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க,
ஸோ அவர் சொல்லுவார், எனக்கு உனக்கா எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கா யார் இருக்கா அப்படின்னு மம்முட்டி கேட்கும்போது, என்ன தேவா இது அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நடுவில் அந்த ஷாட் சொல்லுவாங்க. இந்த பக்கம் மம்முட்டி, அந்த பக்கம் ரஜினி சார். ஸோ 2 பேருக்கும் வந்து அந்த ஷாட் வைக்கும்போது சந்தோஷ் சிவன் வந்து கேமரா பண்ணுறாரு, லைட்டிங் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணோன்னா மம்முட்டி போய் ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுப்பார், ரஜினி சார் போய் தூங்கிடுவார். ஷாட் ரெடி அப்படின்னா இங்கேருந்து வந்துட்டு, என்ன தேவா இது, ஷார்ட் கட், ஓகே அடுத்தது நீங்கள் வாங்க அப்படி அந்த மாதிரி லைட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அப்படியே ஃபேஸ் நல்ல கும்முன்னு இருக்கும். ஏன்னா நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவார், அந்த தூங்கி எழுந்தோன்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் என்றைக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் தளபதியுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் வந்து ஒரு சாங் அப்படின்னு பார்க்கும்போது ராஜா சாருடைய கம்போசிங்கில் அவரே சொன்னதுனால அப்போ பாம்பேயில் போய் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறார். அந்த சாங்கை லஹரி அவங்க அங்கே வந்து போய் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த தளபதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ரெக்கார்டிங் தேட்டரில் கேட்குறாங்களாம், இது என்ன சார் கம்போசிங் அப்படிங்கிறாங்க. அதுவும் அவர் சொன்னார், என் லைஃப்லேயே நான் வந்து ஒரு நாள் முழுக்க எடுத்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு கம்போஸ் பண்ணது அப்படின்னா இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டு தான். இப்போ வரைக்கும் அது பயங்கர ஃபேமஸ். அதுலேயும் வந்து அந்த எஸ்பிபி சார் வந்து நான் உன்னை நீங்க மாட்டேன் அப்படின்னோடனே இன்ன வரைக்கும் ஸ்டேஜில் பாடும்போது ஒரு வேரியேஷன், அதுக்கு எஸ்பிபிக்கு படுற சந்தோஷமாக இருக்கட்டும், ஆடியன்ஸை கொடுக்குற விசிலாக இருக்கட்டும், கிளாப்ஸாக இருக்கட்டும், இப்போவும் அது பயங்கரமான வரவேற்பு. அதே மாதிரி அந்த சாங்கில் காட்டுக்குயில் மனசுக்குள்ளன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாவே ஒரே சாங் தான் சார், காட்டுக்குயில் மனசுக்குள்ள. அதாவது அதுவும் அந்த லைன்ஸே அவ்வளோ இதுவாக இருக்கும். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசாக இப்போ பிறந்த முன்னே எண்ணி கொள்ளாடாடுவை அப்படின்னு. ஸோ அதில் வந்து அந்த நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பார், அந்த லைன்லாம் கேட்குறப்ப இப்போ வரைக்கும் நல்லா எல்லாரும் இல்லை சார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடுங்க சார் அப்படின்னா அது காட்டுக்குயில் மனசுக்குள்ள. ஸோ இப்படி அந்த படத்தில் வந்து பாட்டும் சரி, கேமராவும் சரி, திரைக்கதையும் சரி, ஆக்டர்ஸும் சரி, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சீன் எடுத்துக்கிட்டோம்னா மணிரத்னம் வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சீன் வச்சுருக்காரு. அரவிந்த் சாமி வந்து கலெக்டராக இருக்கார். இது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா மம்முட்டியும் ரஜினி சாரும் உட்காந்துருக்காங்க. அந்த கிட்டி அவர் தான் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த ஷார்ட்டை சொல்லும்போது இவர் சொல்லுவார், பின்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் லட்டியால் அடிக்கிறதா நியாயமா அப்படின்னா, உடனே இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா நியாயமா அப்படின்னா டக்குன்னு ரஜினி சார் வந்து ஒரு டைலாக் விடுவார், இது சூர்யா சார் உரசாதீங்க அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே அந்த பக்கம் கிட்டிக்கிட்டே இருந்தால் சொன்னேன், மரியாதைலாம் பேசுகிறான் பாருன்னு அடிச்சு பழகலாம் அப்படின்னு சொன்னேன், மேலே கேவிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஷாட் நான் அப்போல்லாம் லூப்பில் போட்டு பார்த்துருக்கேன், திருப்பி பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு கேஷுவலாக 2 பேர் பேசுறது, அவர் இந்த பக்கம் மம்முட்டி பேசுவார், ரஜினி சார், அந்த பக்கம் அரவிந்த் சாமி, இந்த பக்கம் கிட்டி. ஸோ கிட்டி அந்த படத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய படத்தில் வில்லனாக நடித்தார், அந்த படத்தில் போலீஸாக நடிச்சிருப்பார். இவர் வில்லனாக நடித்த படத்தில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நல்லவன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். என்ன குரு, காஷ்மீர், மஞ்சு இதெல்லாம் மறந்துட்டியா, ட்ரக்ஸ் அப்படின்னு. ஸோ இவரோட வாய்ஸும் ரொம்ப பெக்குலியராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் மலையாள ஆக்டர் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் தான் அந்த தளபதி படத்தில் வந்து அந்த ஒரு ஷாட்டில் அந்த மைசூர் மகாராஜா சிலைக்கிட்ட உயிரோடு வச்சு கொளுத்துவாங்க. அவர் வந்து இன்னைக்கு சீரியலில் ஒரு ஆக்டராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்துடைய ஃபைட்டு கம்போசிங் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கு, எடிட்டிங், சுரேஷ் சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை என்ஜாய் பண்ணி எடிட் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் இப்படி காமிக்கலாம், அப்படி காமிக்கலாம், அந்த சீன் இந்த சீன் அப்படின்னு. இந்த படத்தில் காஸ்டியூம் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் சட்டை, மெரூன் கலர் சட்டை, கருப்பு கலர் சட்டை, ஒரு சந்தன கலர் சட்டை, 4 தான் நான் பார்த்தேன். ஒரு மாதிரி லைட் கிரேல ஒரு சட்டை, நான் எண்ணியே சொல்லிடலாம் எவ்வளோதான் காஸ்டியூம். இதெல்லாம் பார்க்குறப்போ என்னடா அது இப்படி தான் இவ்வளோதான் காஸ்டியூம். படம் நடிக்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ ஒரு படம்னா எவ்வளோ காஸ்டியூம் இருக்கும், அது பாட்டுக்கு இப்படி இருக்கும், அந்த இதுக்கு டான்ஸ் இருக்கணும் சார், அந்த வெள்ளை பேண்ட் எடுத்துகிட்டு போட்டுவாங்க சார், அந்த மெரூன் கலர் சட்டை எடுத்து போட்டுவாங்க. அதுவும் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சூப்பர் ஸ்டாரோடது நான் பார்த்த வரைக்கும் வந்து ஸ்டைலிஷான ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே நடிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. நடிக்கிற போது மகேந்திரன் அவருடைய டைரக்ஷனில், ராஜசேகர் அவருடைய டைரக்ஷனில், இப்படிப்பட்ட டைரக்ஷன்லாம் சூப்பர் ஸ்டார் நடிக்கும்போது அவருக்குன்னு ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. அந்த சீனை ரொம்ப அழகாக பண்ணுவார். சூப்பர் ஸ்டார் இஸ் a வெரி குட் ஆக்டர்.
பயங்கரமான ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் தான். அந்த ஒரு ஷாட்டில் வந்து தேவராஜனை கூட்டு வர சொன்னார், கையோட கூட்டு வர சொன்னார். அப்படிங்கும்போது ஒரு தோலை இப்படி டச் பண்ணுவாங்க. அப்படின்னு இப்படி டச் பண்ணப்போ அப்படி நவருவார் அப்படின்னுவார். அதாவது என்னன்னா, என் கோபத்தை கிளப்பாதேன்னு ஒரு ஷாட் இருக்கு இல்லையா, அதை ஃபேஸில் அப்படின்னு வரல, நமக்கெல்லாம் அல்லு இருக்காதுன்னு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. தேவராஜ் வர சொன்னார், அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன தாயவள் பாட்டு, இந்த பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அந்த பாட்டை பார்க்குறப்போ அவ்வளோ பெரிய க்ரௌடு, அந்த க்ரௌடில் கோயில், அதாங்க அந்த மேஜிக் ஆஃப் சினிமா. இந்த க்ரௌடு, அந்த கோயில் இதெல்லாம் காமிக்கும் போது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது 2 பேர் மேலே மட்டும்தான் நம்ம கண்ணு இருக்கும். ஸ்ரீவித்யா, ரஜினி சார், ஸ்ரீவித்யா, ரஜினி சார். அந்த ஷாட்டில் அப்படி வந்து அந்த பாட்டு வரும்போது அந்த மல்லிகைப்பூ வந்து கீழே அப்படி விழும். ஸோ அவங்க அம்மா தலையிலேருந்து விழுந்த அந்த மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூவை பையன் போய் எடுக்கணும். ஏன்னா அம்மா பாசமே இல்லாமல் வளர்ந்த பையன். அந்த மல்லிகைப்பூ எடுத்து கையில் அப்படி உள்ளங்கையில் வச்சு மடக்கிற ஷாட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கிளாப்ஸே வந்தது. அதாவது அப்போது பிரார்த்தனா பீச் இன் டிரைவிங் தியேட்டர்னு மெட்ராஸில் ஒரு தேட்டர் இருந்தது. அந்த தேட்டரில் காங்கிரீட் ஸ்க்ரீன் 170 mm. அதில் வந்து அந்த ஷாட் அப்படி பார்க்குறப்போ அந்த மல்லிகைப்பூ எடுத்து வைக்கும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போனா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஷாட், அந்த ட்ரெயின் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இவங்க 2 பேரும் அந்த ட்ரெயின் சவுண்ட் கேட்டோம்னா ஸ்ரீவித்யாவும் ரஜினியும் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. 2 பேர் கண்ணிலையும் ஒரு கலக்கம் இருக்கும். அப்புறம் ஜெய்சங்கர் வந்து இந்த படத்தில் அப்படி ஒரு ஆக்ஷன், அது வந்து ஒரு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட்னு சொல்லுவாங்க, வில்லனாக நடிச்சிருக்காரு. ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது ரொம்ப சட்டிலாக அவருக்கு தெரியும், தான் ஒய்ஃப் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கிறது தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி அரவிந்த் சாமி அதுக்கப்புறம் பையனாக பிறகுறாரு. அப்போ அவர் சொல்கிறார், உன் பையன்தான் சூர்யா, நான் அவனை பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்படியே அந்த அந்த ஷாட் பார்க்குறப்போ எவ்வளோ ஹெவியான ஒரு விஷயம். அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு 13-14 வயசில் பிறந்த ஒரு குழந்தையை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அவர் வந்து ரஜினி சார்ட்டை கன்வே பண்ணும்போது ரஜினி சார் அந்த அந்த ஷாட் எகெயின் இட்ஸ் அ சிலவுட் ஷாட். அந்த சிலவுட் ஷாட்டில் வந்து அப்படியே அந்த ஜெய்சங்கர் வந்து அப்படி சொல்கிறது, உனக்கு ஒரு அம்மா இருக்கா, தம்பி இருக்கா, அப்பா ஸ்தானத்தில் நான் இருக்கேன், இல்லை 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 அப்படின்னு சொல்கிற ஷாட் என்ன ஒரு பிரமாதமாக இருக்கும். இப்படியெல்லாம் அந்த சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஒரு புதுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மணிரத்னம் சாருடைய ஸ்க்ரீன் பிளே. மணிரத்னம் சாருடைய ஸ்க்ரீன் பிளே ஒரு கர்ணன் அப்படிங்கிற ஒரு கதையை அதை தழுவி எடுத்த படமாக தளபதி இருந்தாலும், அன்று மகாபாரதத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை தளபதியில் வச்சிருப்பார். அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. தட் இஸ், குந்தி தேவி வந்து கர்ணனை பார்த்து வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து போரில் வந்து நீ துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்ணுற. குந்தி தேவிக்கு தெரியும் தான் பையன் கர்ணனுக்கு தெரியவங்க தான் அம்மான்னு, சப்போர்ட் பண்ணுற, உன்னால் அர்ஜுனனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இதை நீ வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கிட்டு போயிடுவான். இதுதான் மகாபாரதத்தில் நடந்தது. இந்த படத்தில் ஸ்ரீவித்யா வந்து ரஜினி சாரை மீட் பண்ணுறாங்க. ரஜினி சாரை மீட் பண்ணும்போது அம்மா அப்படின்னு அவர் அழுகுறாரு. ஏக்கம், அம்மா இல்லைங்கிற ஏக்கம். அவங்க அந்த பையனை இத்தனை வருஷமாக பார்க்காம பார்க்குறாங்க. தெரிஞ்சிருச்சு இந்த பையன் தான் நம்ம பையன். ஆனால் அவன் இப்போ தேவராஜோட இருக்கான், நம்ம பையன் கலெக்டர். நம்ம வந்து எப்படியும் இவங்க 2 பேருக்குள்ளே தான் சண்டை நடக்குது. இப்போ அதே தான் சிச்சுவேஷன், மகாபாரத போர் மாதிரி 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த சண்டையில் உனக்கும் அர்ஜுனுக்கும் எதுவும் நடந்துடக்கூடாதுப்பா. ஏன்னா ஷாட்டு, என்ன டயலாக். உனக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அந்த அம்மா சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம் சார். அந்த இடத்துல தாய்மை அப்படிங்கிறத என்ன அழகாக அந்த டயலாக்ல கன்வே பண்ணியிருப்பாரு. தட்ஸ் ஒண்டர்ஃபுல். அதே மாதிரி இந்த படத்துடைய எண்டில், சரி ஓகே சத்தியம் வாங்கிட்டாங்க, உன்னால் அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது, உனக்கும் எதுவும் ஆகக்கூடாது, பார்த்துக்கப்பா 2 பேரும் எனக்கு வேணும் சொல்லிட்டாங்க. சொல்லி முடியும். அடுத்த ஷாட்டு ரெவல்யூஷன். அந்த சீனை மம்முட்டி பார்க்குறாரு. மம்முட்டியை பார்த்துட்டு தெரியுது, இந்த கலெக்டர் மாவனை பார்க்க வராங்க, நீ அந்த கலெக்டர் மாவை பார்க்க போகிற, ஏதோ இருக்குது, அதனால தான் அந்த கலெக்டர் கொல்ல வேணாங்கிற அப்படின்னோடனே இவர் உடனே நட்பு தான் என்ன தெரியுமா உனக்கு, நண்பு தான் என்னன்னு தெரியுமா உனக்கு,
சூர்யானா என்னன்னு தெரியுமா நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? இப்படிலாம் சொல்லி முடிச்சோன்னா அவர் சொல்ற அப்போ கரெக்டாக கொல்லு அப்படின்னா இல்லை கொல்ல முடியாது, இல்லை முடியாது அப்படின்னா ஏன், ஏன்னா அர்ஜுன் என் தம்பி அப்படிங்கிறாரு. அப்போ ரீ ரெக்கார்டிங் வருதுங்க. அப்படி மம்முட்டி அப்படி காமிக்கும் போதில் அப்படின்னு அந்த கோரஸ் செக்ஷன் வரும்போதில் அப்படியே நமக்கே அப்படி உளிக்கிறோம். அப்போ மம்முட்டியோட டைலாக் என்னவா இருக்கும்? இப்போ கர்ணன் வந்து துரியோதனன்ட்ட சொல்லிட்டார், அர்ஜுனன் வந்து எனக்கு தம்பி வேணும், ஏன்னா நான் தான் மூத்தவன், அதுக்கப்புறம் தான் பஞ்சபாண்டவன். மகாபாரதத்தில் அப்படி ஒரு சீனே கிடையாது. அது சொல்கிற மாதிரி இருக்கான்னு தெரில, அந்த மாதிரி ஒரு கன்வே பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரில. ஏன்னா நம்ம பார்த்த மகாபாரதங்கிறது திரைப்படத்தில் பார்த்தது தான், கதையில் அது இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த சீனில் வந்து அதை சொல்கிறப்போ அப்படியே மம்முட்டி வந்து பாத்தியா என் சூர்யாவை, எனக்காக என் குடும்பத்தை, அவன் குடும்பத்தை விட்டு வந்து நிற்கிறா, பாத்தியா என் சூர்யாவை, பாத்தியா என் தளபதியை அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ கிட்ட வந்து சொல்லுவாப்புல, அர்ஜுன் உன் தம்பின்னா எனக்கும் தம்பி தான்டா, என்னை பிரிக்காதடா அப்படின்னு சொல்கிற ஷாட் இருக்கு. அதை பார்த்துட்டு நான் மணிரத்னம் சாரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. ராவணன் அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது, அந்த படம் பண்ணுறப்போ மணிரத்னம் சாரை பார்க்குறப்போ அந்த விஷயத்த சொன்னேன். சார் இந்த ஒரு ஷாட், இந்த டைலாக் இது மட்டும் மகாபாரதத்தில் இருந்ததுன்னா மகாபாரத போரே வந்திருக்காது சார். துரியோதனன் அர்ஜுன் உன் தம்பினா எனக்கும் தம்பி தான் அப்படின்னு சொல்லி சமரசமாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதை வச்சுருக்கீங்க, ரியலி இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சார், பெரிய ரெவல்யூஷன் சார். அது அன்றைக்கி நடக்கலை, இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு லைட்டாக அவருக்கே உரிய ஒரு ஸ்மைல் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெவல்யூஷன் சீனாகும். ஒரு அம்மா வந்து எவ்வளோ பாசமாக இருப்பாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சீன். அது அந்த பையன் யாருக்கு பிறந்தான்னு தெரியாது, எதிர்ச்சியாக பிறந்த ஒரு பையன், ஒரு 13-14 வயசில் இருந்தால் அவன் என் பையன், அந்த தாய்மை நான் பெற்ற முதல் குழந்தை அப்படிங்கிற அந்த உணர்வை சொல்கிற சீனாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் மணிரத்னம். அண்ட் ஓவராலாக தளபதி அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த படம் பெரிய லெவலில் கொண்டாடப்படலை. ஏன்னா காரணங்கள் வந்து இது இருட்டாக இருக்குது, ஒரே லைட்டிங் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ பெருசாக வந்து இந்த ஃபிலிம் மேக்கிங் பற்றிலாம் தெரியாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு க்யூப்பில் டிஜிட்டலில் அப்படின்லாம் அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கெல்லாம் வந்து அந்த கார்பரேட்டர் போட்டு மேனுவலாக ஓட்டுற ப்ரொஜெக்டர்கள் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் சமயத்தில் சில ஊரில் அந்த லைட்டு சொல்லுவாங்க, அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வர லைட்டு டல்லாக இருந்துன்னு வச்சிங்கன்னா படம் ரொம்ப டல் ஆகிடும். ஸோ அப்போல்லாம் வந்து இந்த கேமராலாம் பார்த்துட்டு என்னப்பா படம் இருட்டாக இருக்கு, தேட்டருக்காரா அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொஜெக்டுக்காரனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லெவலுக்கு வந்து அப்போ இருந்த காலகட்டங்களில் இந்த படம் வந்து பெருசாக பேசப்படல. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இயக்குனர் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும், இல்லை டைரக்ஷன் பற்றி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இட்ஸ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம் ஆஃப் தமிழ் சினிமா. ஏகப்பட்ட படங்கள் இருக்குது லேண்ட்மார்க் ஃபிலிம், பட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து அந்த யூஸ் பண்ண அந்த கேமரா டெக்னிக்ஸோ, அந்த காமிச்ச விதமோ, அப்போல்லாம் சிஜி கிடையாது, கேமரா தான், சிஜி கிடையாது, சிஜியெல்லாம் பெருசாக கிடையாது, சிஜியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு, வெறும் கேமராவில் காமிச்ச அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஆர்ட் டைரக்டருக்கு வந்து அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு, தட்ஸ் தோட்டாதரணிஸ் ஆர்ட் டைரக்ஷன். இசைஞானி இளையராஜா அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் என்ன இந்த படத்துக்கு மூலிமா டெக்னீஷியன்ஸ்லாம் மாற்றினார் மணிரத்னம் சார், தன்னுடைய எடிட்டரை மாற்றினார், தன்னுடைய சினிமாட்டோகிராஃபரை மாற்றினார், தானே உட்காந்து எழுதினார். அதுக்கு முன்னாடி பாலகுமாரனுடைய சுஜாதாவுடைய எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மணிரத்னம் தானே உட்காந்து நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதினார். இதுக்கு அடுத்த படத்துலேயே வந்து அந்த டெக்னீஷியன் க்ரூவில் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த இசைஞானி இளையராஜா அவர்களையும் மாற்றிட்டு இசை புயல் ஏஆர் ரகுமானை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுதான் அந்த சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ஃபார் இசைஞானி இளையராஜா அண்ட் மணிரத்னம் சார், அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் சந்தோஷ் சிவன் அண்ட் மணிரத்னம். அண்ட் சந்தோஷ் சிவன் சாருக்கு முதல் தமிழ் திரைப்படம். சுரேஷ் அர்ஸ் அவர்களுக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் மணிரத்னம் சார். ஸோ இந்த மாதிரி இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தை எடுத்திருந்த விதம் அண்ட் இந்த படத்தில் ஷூட்டிங்கில் எவ்வளோ ஜாலியாக அது மாதிரி இந்த லைட்டிங் பண்ண விதம், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் பண்ணேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னும் நிறைய திரைப்படங்கள் இருக்குது, அந்த திரைப்படங்களை பற்றியும் அது எடுத்திருந்தப்போ நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.